மற்றவங்க செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயம், மற்றவங்க பெரும்பாலான மக்கள் செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயம், அதை நாம் செய்வதன் மூலமாக நம்மளை மக்கள் வியந்து பார்ப்பாங்க. அதை தேடி கண்டுபிடிக்கணும். நம்மளை எப்படி ஒரு நல்ல மற்றவங்களோட நம்ம வித்தியாசமான ஆள், மற்றவங்களோட நம்ம ஒரு தைரியமான ஆள், அப்படி மற்றவங்க மாதிரி நம்ம கிடையாது. பெரும்பாலான மக்களைப் போல் பெரும்பாலான மக்கள் சரியான வழியில் போகல, தப்பான வழியில் தான் போயிட்டுருக்காங்க. பெரும்பாலான மக்களுக்கு நோயோடு இருக்காங்க, பெரும்பாலான மக்கள் மூட நம்பிக்கையில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம பெரும்பாலான மக்களை விட எப்படி நம்மளை வித்தியாசப்படுத்திக்கிறது, பெரும்பாலான மக்களுடைய வீக்னஸ் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அதில் தான் நம்ம ஒரு வெற்றிக்கான வாழ்க்கை அங்கே தான் இருக்குது. பெரும்பாலான மக்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழலை. அப்படிங்கும்போது அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய பலவீனம் என்ன, அவங்க எந்த இடத்துலலாம் தோற்று போகிறாங்க, அதை கண்டுபிடிக்கணும். அந்த வகையில் அதிகாலையில் எழுந்திருப்பது பெரும்பாலான மக்களால் முடியாத ஒரு விஷயமா இருக்குது. கொஞ்சம் பேரால் தான், கொஞ்சம் பேர் தான் அந்த விஷயத்தில் ஜெயிக்கிறாங்க. அப்போ நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கணும். அப்படி எழுந்திருக்கும்போது நீங்கள் உங்கள் நண்பர்கள் கேட்பாங்க, நீங்கள் எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருப்பீங்க? நான் 4 மணிக்கு எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கும். மற்றவங்க உங்களை பெருமையாக பார்ப்பாங்க. எப்படி இவரால் 4 மணிக்கு எழுந்திருக்க முடியுது? என்னாலலாம் 7 மணிக்கு தாங்க நான் எந்திப்பேன், 6 மணிக்கு தான் எந்திப்பேன், 6:30க்கு அப்புறம் தான் எந்திப்பேன், நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எந்திப்பேன், என்னாலலாம் அதிகாலையில் 4 மணிக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது நல்ல விஷயம், மற்றவங்க செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயம், பெரும்பாலான மக்களால் செய்ய முடியாத ஒரு நல்ல விஷயம். அதை அப்போ அந்த இடம் உங்களுக்கு காலியாக இருக்குது. மக்களுடைய பலவீனம் இது. அந்த பலவீனம் தான் உங்களுடைய பலமாக இருக்கிறது. இது ஒரு போட்டி தான், மக்களுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த போட்டி எல்லாருமே போட்டியாளர்கள் தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே போட்டியாளர்கள் தான். அப்போ இந்த போட்டியாளர்களாக இருக்கிற இந்த மக்களுடைய பலவீனம் என்ன, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சும்மா என்ன இதை பற்றி எதுவுமே தெரியாமல் நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அப்போ மக்களுடைய பலவீனம் என்ன, அதிகாலையில் எழுந்திருக்க மாட்டேன்றாங்க, எழுந்திருக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஏன்னா நாமளே அந்த கஷ்டத்தைப்பட்டிருப்போம். அப்படிங்கும்போது அப்போ அந்த விஷயத்த நம்ம சாதித்து காட்டணும். ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கணும், எழுந்து நம்ம வேலைகளை செய்யணும். அப்போ அந்த விஷயத்தில் உங்களுக்கு உங்களை எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க. போட்டியாளர்கள், அதாவது சக மக்கள் உங்களை வியந்து பார்ப்பாங்க. உங்கள் வீட்டிலே வியந்து பார்ப்பாங்க. 4 மணிக்கு எழுந்திருப்பாப்புல, எப்படி, எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், என்னாலாம் முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களை சொல்லும்போது உங்களுக்கு அதில் ஒரு பெருமை கிடைக்கும், அதில் ஒரு புகழ்ச்சி கிடைக்கும். மற்றவங்களேருந்து நம்ம வித்தியாசப்படுறோம். ஆனால் ஒரு நல்ல விஷயம். இப்போ நீ திருடுற அப்படின்னா கூட வித்தியாசப்படுவேன். மற்றவங்க செய்ய முடியாத ஒரு விஷயந்தான் திருடுறது கூட. ஆனால் அது அந்த மாதிரியான நம்ம ஒரு மதிப்பீடு நமக்கு தேவையில்லை. அது பாதுகாப்பற்றது. மற்றவங்க அதுக்கெலாம் வியந்து பார்க்க மாட்டாங்க. அதனால் உனக்கு பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். அப்புறம் வாழ்க்கையை வீணாக போயிடும். அப்போ நல்ல விஷயம், மக்கள் செய்ய முடியாத நல்ல விஷயம் எதுன்னு பார்த்து அதை கண்டுபிடிக்கணும். மக்களுடைய பலவீனம் என்ன, அதை கண்டுபிடிச்சி இந்த மக்களை நீங்கள் வெற்றி பெற வேண்டும். மக்கள் அனைவருமே போட்டியாளர்கள் தான். அவர்களை நாம் அவர்களை வெற்றி பெற வேண்டும். அப்படி இருக்கும்போது அப்போ அதில் என்னென்னா அதிகாலையில் மக்கள் எழுந்திருக்க முடியல, மக்களுடைய வீக்னஸை கண்டுபிடிக்கணும். போட்டியாளர்களுடைய வீக்னஸ் என்ன பலவீனம், அவர்களால் என்ன செய்ய முடியல, எதை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அப்படி பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது. அதில் இந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது. ஒரு 4 மணிக்கு எழுந்துருங்க. அப்புறம் இன்னும் நிறைய உணவு கட்டுப்பாடு, அப்படி உடற்பயிற்சி, இதெல்லாம் பெரும்பாலான மக்கள் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதில் நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கிறது அதை தேர்ந்தெடுத்து இன்னும் அதிகாலையில் எழுந்திருப்பது மூலமாக அதிகாலையில் எழுந்திருக்க முடியாத பல பேரை நீங்கள் தோக்கடிச்சிடுறீங்க. இது ஒரு போட்டி தான், யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு. காலையிலே நீங்கள் எல்லாம் நிறைய பேர்த்த ஜெயிச்சிடுறீங்க. அதிகாலையில் நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருப்பது மூலமாக அதுக்கப்புறம் எழுந்திருக்காங்க பாருங்கள், அவங்க எல்லாருமே உங்கள்கிட்ட தோத்துட்டாங்க. இதுதான் போட்டியாளருடைய பலவீனத்தை கண்டுபிடிச்சி எப்படி ஜெயிக்கிறது. அப்போது காலையில் எழுந்திருக்கிறது ஒரு போட்டி அப்படின்னா யார் ஃபஸ்ட்டு எழுந்திருக்காங்க. இன்னும் 3 மணி கூட எழுந்திருப்பாங்க. நம்ம எல்லாத்தையோட முதல்லலாம் எழுந்திருக்க முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 4 மணிக்கு எழுந்திருக்கும்போது அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் எழுந்திருக்கிற அத்தனை பேர்த்தையும் நீங்கள் ஜெயிச்சிடுறீங்க. நாம் வெற்றி பெறுகிறோம் என்று பொருள். இப்படி தான் போட்டியாளருடைய பலவீனத்தை கண்டுபிடிக்கணும். மக்களால் செய்ய முடியாத நல்ல விஷயம் எது, அதை நம்ம செஞ்சு காட்டணும். அப்போ நம்ம மற்றவங்க நம்மளை வியந்து பார்ப்பாங்க. மற்றவங்க மாதிரி நாம் கிடையாது, எல்லாரும் மாதிரியும் நாம் கிடையாது. பெரும்பான்மையான மக்கள் பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள், மூட நம்பிக்கை நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாம் பெரும்பான்மையான மக்களை விட வித்தியாசமாக இருந்து இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும். வித்தியாசமாக இருந்தால் தான் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அப்படின்னா வித்தியாசமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பெரும்பான்மையான மக்களுக்கு எது பலவீனமாக இருக்கிறது, எது அவர்கள் அச்சப்படுகிறார்கள், அவர்கள் அச்சப்படுகிற நல்ல விஷயம் எது, அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம செஞ்சு காட்டி பெரும்பான்மையான மக்களை நாம் வெற்றி பெற வேண்டும்.